திருநெல்வேலி மாவட்ட கூட்டுறவு நுகர்வோர் மொத்த விற்பனை பண்டகசாலையில் ரூபாய் 43 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் வெள்ளத்தில் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மோகன். திருநெல்வேலி கூட்டுறவு நுகர்வோர் மொத்த விற்பனை பண்டகசாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருட்சேதம் குறித்தான விரிவான தகவல் என்ன மோகன்? வணக்கம். பார்த்தோம்னா 2 நாளாக தொடர் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது ஆற்றில். அந்த வெள்ளமானது ஊருக்குள் அனைத்து பகுதிகளும் அந்த வெள்ளமானது புகுந்தது. இதைத் தொடர்ந்து வண்ணார்பேட்டையில் அமைந்துள்ள ரேஷன் கடை மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய அனைத்து கடைகள், சொல்லப்போனால் அரசு பள்ளி, அரசு கல்லூரிகள், அரசு விடுதி, அரசு மருத்துவமனை, இது அனைத்துக்கும் சாப்பாடுகளுக்கு முக்கியமான பொருட்கள், அதுபோக முக்கியமான ரேஷன் கடைகளுக்கு அனுப்பக்கூடிய 300 கடைகளுக்கு அனுப்பப்படுகிறது நெல்லை மாவட்டத்திற்கு. இந்த குடோனில் இருந்து தான் இந்த 300 ரேஷன் கடைகளுக்கும் அனுப்பக்கூடிய பொருட்கள், நியாய விலை பொருட்கள் அனைத்துமே இங்கே சேதமடைந்துள்ளது. இதோட மதிப்பு பார்த்தோம்னா 43 லட்சம். இதைத் தொடர்ந்து இந்த குடோனில் அனுப்பக்கூடிய இந்த பொருட்களுக்கு இது இருக்குது, ஷாக்கு. அந்த ஷாக்கை இவங்களே திரும்ப பெற்று அதையும் சேகரித்து அதையும் விற்பனை செய்கிறார்கள் ஏலம் விட்டு. அந்த ஏலம் விடுவதற்குள்ள ஷாக்கும் இந்த மழை வெள்ளத்தினால் பாதிப்பாகி உள்ளது. அந்த வெள்ளத்தில் அந்த ஷாக்கு விலையும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லப்போனும் என்றால் மதிப்பு 1 கோடி ரூபா மதிப்பான இந்த பொருட்கள் அனைத்துமே சேதம். இதைத் தொடர்ந்து இந்த உரிமையாளர் பொறுப்பாளர், இந்த குடோனின் பொறுப்பாளர் நம்மோடு இருக்கிறார். அவரே இந்த இடத்தை பற்றி கேட்போம். சார், பார்த்தோன்னா இந்த இதில் எவ்வளோ ஆண்டு சேதம், என்னென்ன இது சேதமாயிருக்குது, இதோட மதிப்பு எல்லாம் மொத்தம் எவ்வளோ இருக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். நான் நெல்லை கூட்டுறவு பேரங்காடியில் கடந்த 33 வருடங்களாக விற்பனையாளராக பணி செய்து வருகிறேன். கடந்த 1992 வந்த வெள்ளத்திலோட இந்த குடோனில் எந்தவித ஒரு பாதிப்பும் கிடையாது. தற்போது இந்த குடோனில் அனைத்துமே குடோனே பாதிக்கு மேலே மூழ்கி தண்ணி பூராமே எதிர்பாராதமாக உள்ளே அனைத்து பொருட்களுமே ஃபுல்லாகவே வாடை அடிச்சுட்டு ஒரு மாதிரி மோசமான நிலைமையில் ஆகிடுச்சு. இது அனைத்து அரசு நிறுவனங்களுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் ஆகும். அம்மா உணவகங்கள், கல்லூரி விடுதிகள், அரசு ஆஸ்பத்திரிகள் மற்றும் உள்ள அரசு சார்ந்த தான் அனுப்பப்படுமே தவிர மற்றபடி ப்ரைவேட்டுக்கு இங்கே எதுவுமே கொடுக்க மாட்டோம். இந்த குடோன் இப்போ எங்களுக்கு எங்கள் 43 லட்சம் ரூபாய்க்கு பலசரக்கு பொருட்களும் மீதி நியாய விலைக்கட்டிலேருந்து பெறப்பட்ட காலிச்சாக்குகள் மொத்த கிட்டங்க தனியாக இருக்கிறது. அதுலேயும் ஃபுல்லாக லாஸ் ஆகி போச்சு. மொத்தம் 1 கோடி ரூபா வரைக்கும் எங்களுக்கு லாஸ் ஆகி போச்சு என்பது தெரிவித்து சொல்கிறோம். இப்போ பார்த்தோன்னா இதில் 1 கோடி ரூபாய்க்குள்ள பொருட்கள் எல்லாமே சேதமாயிருக்கிறது. இதில் இப்போ பார்த்தோம் எல்லாமே பார்த்தோன்னா இந்த வேர்க்கடலைகள் சொல்லப்போகணும் என்றால் இந்த வேர்க்கடலைகள் எல்லாமே தண்ணீரில் மூழ்கி பயிர் விடக்கூடிய அளவிற்கு இந்த வேர்க்கடலைகள் எல்லாமே இதாகி இருக்குது இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு. இதை சொல்லப்போகணும் என்றால் தட்டாம்பயிர் அனைத்துமே இந்த வேறு விட்டு இந்த தண்ணியில் மூழ்கி தண்ணி காரணத்தினால இது வேர் முளைக்கக்கூடிய அளவிற்கு இந்த இடத்துல தண்ணியானது பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. இதை சொல்லப்போனும் என்றால் 1 கோடி ரூபா மதிப்புள்ள இந்த பொருட்கள் எல்லாமே சேதம். இதில் முக்கியமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 300 ரேஷன் கடைகளுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் அனைத்துமே சேதமாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவலுக்கு நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.